சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர் சொல்லுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் அதேபோல் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லட்டும். திமுக ஆட்சியில் பொங்கலுக்கு வேட்டி கொடுத்தால் சேலை வழங்குவதில்லை, சேலை கொடுத்தால் வேட்டி வழங்குவதில்லை என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். அதேபோல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் என்று விலையில்லா வேட்டி சேலை கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில வேட்டியும் இல்ல சேலையும் இல்ல. வேட்டி கொடுத்தா சேலை இல்ல, சேலை கொடுத்தா வேட்டி இல்ல, ரெண்டும் கொடுக்கல. அதுக்கு இந்த வாழைப்பழம் கதை இருக்குது பாத்தீங்களா? கவுண்டமணியும் செந்திலும் ஒரு வாழைப்பழத்துல வச்சுட்டு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆட்சியில இப்படி நடக்குது. இதுக்கு மந்திரி யாருன்னா காந்தி. இதுக்கு மந்திரி காந்தி. அவர் பேரை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தேவையா? அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் என்று நல்ல வேஷ்டி கொடுக்கப்படும். பொங்கல் என்று தீபாவளி என்று பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும். தீபாவளிக்கு அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு பெண்களுக்கு சேலை வழங்கப்படும். சிவகங்கையில பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் முறையான ஆட்சி இல்லாதனால சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக 4 அதிகார மையமாக செயல்படுறாங்க அப்படின்னு விமர்சனம் நிறையா பண்ணியிருக்காரு. அதே போல வேட்டி சேலை விவகாரம் தொடர்பா வேட்டி கொடுத்தா சேலை கொடுக்க மாட்டாங்க, சேலை கொடுத்தா வேட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக மீது கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. அவர் டெய்லி ஏதாவது விமர்சனம் வைக்கிறது தானே அவரோட வேலை. அவர் அதை ஒரு தொழிலாகவே எடுத்துட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றால் அவர் எப்படி மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள முடியும்? அவர் பிரச்சார பயணத்தில் போதிய பாதுகாப்பு அளிப்பதால் தான் எந்த சிறு அசம்பாவிதம் இல்லாமல் அவருக்கு வாயில் வந்ததையெல்லாம் உளறி கூட்டி கொண்டு திரிவதற்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர் சொல்லுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் அதேபோல் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லட்டும். அதை சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. இவரை போல் மேல்முறையீடு என்று சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் என்று செல்கின்ற இயக்கம் அல்ல. எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளை சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது.